வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாலகுமரன் ஐயா அவர்கள் எழுதிய இரும்பு குதிரைகள் அத்தியாயம் 3. நடேச முதலை நடைபாதையின் நடுவே வலது கன்னத்தை தரையில் வைத்தபடி சுருண்டு படுத்திருந்தார். காலையிலிருந்து தலைவரை மக்கிய கித்தானை இழுத்து பொருத்தி இருந்தார். மெர்க்குரி வெளிச்சமும் விடிகாலை பனியும் பின்னி பிணைந்த கனமான சாலையில் இறங்கி புரண்டன. நடேச முதலின் புத்தி முதலில் விழித்து விட்டது. உடம்பு மட்டும் அசந்து கிடந்தது. மண்டைக்குள் சுவிட்ச் போட்டது போல் இந்த விடியல் நேரம் சரியாய் விழிப்பு வந்து விடுகிறது. புத்தி விழித்து கொண்ட சில நிமிடங்களுக்கெல்லாம் நடேச முதலில் எழுந்து விடுவார். அசதி எத்தனை இருந்தாலும் தன்னிச்சையாக எழுந்து உட்கார்ந்து விடுவார். சோம்பல் முறித்து அடங்கின பிறகு எழுந்து விடுவார். விழித்திருப்பதை விட உறங்குவதை விட இப்படி இரண்டும் கெட்டானாய் கிடக்கிற சில நிமிடங்கள் தான் உலகத்தில் பெரிய சுகம். புத்தியும் உடம்பும் பொருத்தி கொள்கிற நேரம்தான் பெரிய இதம். அப்படி புத்தி விழிப்பு தட்டியதும் நடேச முதலே கண்களை திறக்க மாட்டார். காதார் குழையாட, வைமோன் கலனாட, கோதை குழலாட, வண்டின் குழமாட, சீத புனலாடி, சிற்றம்பலம் பாடி, வேத பொருள் பாடி, அப்பொருளுமா பாடி மனசு பாட ஆரம்பிக்கும். திருவாதிரை அன்று தில்லையில் சுவாமி புறப்பாடும் தீவெட்டியும் குளிரும் விபூதி பூசும்போது வரும் நெற்றி சூடும் கருஞ்சாந்தும் நினைவுக்கு வரும். நடேச முதலியார் தாத்தாவும் அப்பாவும் சிதம்பரம் கோயிலில் பல்லக்கு தூக்கிகள், பெரிய சன்னதி, மானியக்காரர்கள், 1.5 ஜான் தண்டு போட்டு 4 வீதியும் சுற்றி வலம் வர வேண்டும். வெறுமே புடி என்கிற ஓட்டமில்லை. முன்னும் பின்னும் நடை போட்டு ஒயிலாய் வர வேண்டும். ஒரு கையை முன்னாளுடன் பின்னி மறுக்கையை தட்டில் சுற்றி கொண்டு நிலம் பார்த்து கணக்கோடு கால் வைக்க வேண்டும். தண்டு தூக்கியபடி முகம் சற்று நிமிர்த்தி விழி உயர்த்தி சுற்றியுள்ள ஜனம் பார்க்கிற போது, ஜனத்திரளின் பரவசம் பார்க்கிற போது சுவாமி பார்த்த மாதிரி இருக்கும். இந்த பாட்டும் நடையுமே இன்றும் விழித்தவுடன் புத்தியில் ஓடும் விஷயமாயிருக்கிறது. பாட்டு முடிந்த பிறகு நடேச முதலே கண்களை திறக்க மாட்டார். உடம்பை விரைத்து நீட்டி இடுப்பை தொட்டு வேட்டி முடிச்சு பார்த்து கொள்வார். வேட்டி இருக்கும் தெரிந்த பிறகு மறுபடியும் சுருண்டு கொள்வார். தண்ணீர் தொட்டிய தெரு அமைப்பு முகங்களும் மனதில் எழும். மனசு அவசரப்படுத்தும். எழுந்து நிற்க கட்டளை போடும். இன்றும் புத்தி கட்டளை போட்டதும் போதும் ஐயா, எழுந்திருங்க, நடேச முதலை எழுந்திருங்க என்று பேசிற்று. நடேச முதலை தன்னை வாடா போடா என்று அழைத்து கொள்வதில்லை. ஐயா, என்ன தூக்கம், எந்திரிங்க என்று மரியாதையாய் அழைத்து கொள்வார். இது சின்ன வயதில் ராவுத்தர் சொல்லி கொடுத்த விஷயம். தன் தலையை தானே அடிச்சிக்கிறது நார பழப்புன்னு சொல்லிக்கிறது. தன்னை மட்டமாக்கி பேசுறது தப்பு. நாம் வந்தோம், நாம் சொன்னோம்னு எங்கள் ஜாதியில் பேசுறது தமிழ் தெரியாத பேசுறதில்லை. நானும் எனக்குள்ளே இருக்கிற இணை உணர்வும் தான் அர்த்தம். நம் மனசு புத்தி கடவுள் இருக்கிற இடம். நாம் மனுஷர்கள் மட்டுமே இல்லை. நம்மை நாம் மதித்து பிரதி யாரை அவதூறு பண்ண தோணாது. கெட்ட வாசகம் வாயிலிருந்து வராது. ராவுத்தர் இது மாதிரி நடேச முதலைக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்கிறார். 20 வயசில் சிதம்பரம் பல்லக்கை விட்டு தண்ணீர் தொட்டி தெருவில் மூட்டை தூக்க வந்த போது அந்த இளைஞனை அழைத்து உயர்வான விஷயங்களை போதித்திருக்கிறார். வயிற்றுக்கு சோறும் உடுக்க துணியும் படுக்க இடமும் தேவையறிந்து உதவியும் செய்திருக்கிறார். ஜோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாப்பாடி வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் வளைத்தன் பாத திறம்பாடி ஆடலோ ரொம்பவாய். அடட முதலியாரே, உங்களது கூட உருவ வழிபாடே இல்லைங்க. ஆதி திறம்பாடி அந்தமா மாப்பாடினா சின்ன விஷயமா? எவ்வளோ பெரிய விஷயம். இதை பல்லக்கு தூக்கிட்டு போக முடியுமா? பேதித்து நம்மை வளர்த்தெடுத்து யா அல்லா பாடுங்க முதலியாரே, பாடுங்க. கடை சாத்துக்கிற நேரம் கிடங்கு பூட்டின பிறகு முதலியும் ராவுத்தரும் பேசி மாய்வார்கள். இனம் தெரியாத சிநேகத்தில் திளைப்பார்கள். ராவுத்தர் சொத்து நடேச முதலி சொத்து, நடேச முதலி ராவுத்தர் சொத்து. போர்வையோடு விடுகாலை குளிரை முதலில் எழுந்து நின்றார். தெருமுனையில் வெளிச்சம் படர்ந்தது. வெளிச்சம் குலுங்கி சுவர் ஏறி நிழல்கள் நகர படர்ந்து பளியர் என்று தெரு முழுவதையும் தாக்கிற்று. அடட, 9856 ராவுத்தர் வண்டி, கரிபாய் ஓட்டுறது, லாரி நெல்லூர் சரக்கு
அற்ற சக்கை, இன்னைக்கு எழுந்த உடனே அரிசி வண்டியா? என்ன இவ்வளோ சுருக்கா தெருவில் நுழையுது? எப்போவும் ஃப்ரிட்ஜு மேலே போட்டுட்டு வெளிச்சம் பார்த்துட்டு தானே வருவான். என்ன ஆச்சு கரீம்பாய்க்கு? ரூம் 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 என்று என்ஜின் தன் வலிவு அடக்கி கொண்டு வருகிற சிரமம் காட்டிற்று. லகான் இழப்பில் திமிருகிற குதிரை மாதிரி இப்படி ஊர்ந்து வருவது தனக்கு இஷ்டமே இல்லை என்கிற மாதிரி ஒளி காட்டிற்று. ஒளியும் உதலியை நெருங்கி கடந்த பின்பு சிகப்பு வெளிச்சம் தரையை தேய்த்தபடி நடந்தது. முன்பக்கம் கேபின் கதவு பாதி திறந்தபடி கிளீனர் செல்லத்தம்பி வழி சொல்லி கொண்டிருந்தான். 10 கஜம் லாரி கடந்ததும் தம் தம் என்று சைட்டு கதவில் அடித்தான். வண்டி நின்று குலுங்கியது. பட்டென்று என்ஜின் சப்தம் அணைந்தது. ஒளி கற்றி துவண்டு சுருண்டு உள்ளடங்குவதை இங்கிருந்தே முதலில் பார்க்க முடிந்தது. தண்ணி தொட்டி தெருவில் அன்றைய முதல் லாரி உள்ளே நுழைந்து 10 பேருக்கு வேலை தர 20 பேருக்கு சோறு போட தயாராய் கற்பனை பெண்ணாய் காத்திருந்தது. நடேச முதலில் எழுந்து நின்று ஈத்தானை மடித்து வைத்தார். வேட்டியை நீக்கி உடம்பு முழுவதும் துடைத்து கொண்டார். செல்லென்று குளிர் தாக்கிற்று. தோல் வரை வேட்டியை போர்த்தி கொண்டு நாயர் கடையை நோக்கி நடந்தார். மொச்சென்று தெருவிளக்குகள் அணைந்தன. இருட்டு தண்ணி தொட்டி தெருவை மார்போடு அணைத்து கொண்டது. என்னத்துக்குப்பா இத்தனை சுருக்கா அணைக்கிறீங்க? காலவர் போகக்கூடாதா? கரீம்பாய் வண்டியின் உள் விளக்கு மட்டுமே பேட்டரி துணையில் எரிந்து கொண்டிருந்தது. என்ன மேஸ்திரி, டீ போட போறியா? தலைப்பாகையும் மேல் வெட்டியுமாய் துணிப்பந்தாக நின்றாலும் முதலியை செல்ல தம்பி அடையாளம் கண்டு கொண்டான். என்ன செல்ல தம்பி, சுருக்க வந்துட்ட? தாடிக்காரன் வண்டி ஒன்று பார்த்தேன். கரீம்பாய் எங்க படுத்துட்டாரா? கக்கூசுக்கு போயிருக்கிறாரு. மைதானம் பக்கம் எங்கேயாவது நிறுத்தி முடிச்சுட்டு வர வேண்டியது தானே. இங்கே வந்து இருட்டிலே கால் வச்சு லோல் படுவானேன். வழியிலே ஆள் அடிச்சுட்டாரு, அதான் நேராக உள்ளே வந்துட்டோம். எங்கடா? நடேச முதலி குரல் உயர்த்தி பதறினார். புத்தூர் தாண்டி. ஆனா பெண்ணா தெரியலை, நிறுத்தாத வந்துட்டாரு. மேலே ஏற்றிட்டிங்களா? வண்டி அச்சு தூக்கி போட்டுருச்சு. பூட்டியிருக்குமா? தெரியல. 70-80 வந்துக்கிட்டு இருந்தார். திருப்பத்திலே வண்டி அலைப்பாஞ்சுது. ஆறும் பார்க்கலையா? ஊரா மைதானமா? தெரியல. மைதானமாக தான் இருந்துச்சு. ஆடுங்களாம் நின்றுச்சு. மேய்க்கிற ஆளோ தெரியலை. தனியாக போகிற ஆளோ நொச்சுன்னு லெஃப்ட் சைட் பம்பரில் தட்டி தூக்கி போட்டு புல்லில் விழுவுறதை பார்த்தேன். அவ்வளோதான். கரீம்பாய் பயந்துடுச்சா? கக்கூஸ் போயிருக்கு. நான் சொன்னேன்னு கண்டுக்காத. ராவுத்தர்கிட்ட சொல்லிட்டீங்களா? விடிஞ்சதும் சொல்லணும். வண்டியில் காயமா? தெரியல. விடிஞ்சதும் பார்க்கணும். நானும் மரட்டா? டீ வாங்கி தரியா? நாயர் கடையில் பால் கொட்டிலுக்கு கீழே கெரசின் ஸ்டவ் கோபமாய் சீறி கொண்டிருந்தது. சூடான டீ கிளாஸை முகத்தில் செல்லத்தம்பி அழுத்தி கொண்டான். விளக்கு வெளிச்சத்தில் தலை கலைந்து சோறும் தூக்கவுமா செல்லத்தம்பி காணப்பட்டான். நீயும் பயந்துட்டாப்புல? ராவுத்தர் இருக்க சொல்ல என்ன பயம்? வண்டியை நிற்க விட மாட்டார். ஆள் அனுப்பிச்சா சமாதானம் ஆகிடும். ஒரு நாள் வண்டி நின்னா கூட தாங்க மாட்டார். முதலில் வெறும் தண்ணீர் டம்ளரில் வாங்கி வாய் குப்பிளித்தார். அதுக்கில்லை, அடிச்சுட்டு சும்மா வந்துட்டேன்னு பார்க்குறியா? வண்டினா ரோட்டில் ஓட்டினோம்னா இப்படித்தான் ஏதாவது வந்து படும். தானாக வந்து விழும். கரீம்பாய்க்கு போன மாதம் 2வதாக ஒரு பொண்ணை கட்டினார். அதுக்கு என்ன? லாரிக்காரனுக்கு நிறுத்தின இடமெல்லாம் கல்யாணம்தான். அதுக்கில்லை. அப்படி அவர் மாட்டினா நான் தான் உள்ளார போகும்படி இருக்கும். ஏன் தோற? அப்படி சொல்லித்தானே வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்தாரு. இப்போ ஆள் அடித்ததும் கரீம் இதை சொல்லிடுச்சா? சொல்லலை. சொன்னாலும் சரின்னு ஒத்துக்க வேண்டியது தான். முதலி மௌனமாய் இருந்தார். அநேகமாய் இது அங்கே மரபு. கிட்டத்தட்ட குறு காணிக்கை. துடைக்க சொல்லி, கழுவ சொல்லி, டயர் மாற்ற சொல்லி, ஸ்டீரிங்கை பிடிக்க கற்றுக் கொடுத்து, என்ஜின் வேலைகளை விவரித்து எதுவுமே தெரியாத கிளீனர் பையனை டிரைவராய், வண்டிக்கு முழு பொறுப்பாய், வேலை தெரிந்த ஆளாய், ஆண் பிள்ளையாய் மாற்றுகிற செயலுக்கு காணிக்கை இது. செல்ல தம்பியால் மறுக்க முடியாது. மறுத்தால் மரியாதை இருக்காது. நாளைக்கு டிரைவராய் வண்டி எடுக்கிற போது இந்த கதையை ஒரு கிளீனர் பையனிடம் சொல்லி அதட்ட முடியாது. அவனிடமும் இதை எதிர்பார்க்க முடியாது. டிரைவரை மாற்றி விட்டுட்டு கிளீனர் பையன் ஓடிட்டாம்பா என்பது கேவலம், நன்றி கொண்ட செயல், குரு துரோகம். தண்ணி தொட்டி தெரு கூடி நின்று செல்லத்தம்பி மீது எச்சில் துப்பும். ஆனால்
செல்லத்தம்பிக்கு வயதான அம்மா இருந்தாள். செல்லத்தம்பி டீ டம்ளரை வைத்துவிட்டு மெல்ல வண்டி நோக்கி போனான். சற்றென்று திரும்பி முதலியை அணுகி, கௌசல்யா இருக்கிறதா என்று கேட்டான். முதலி அவனை நிமிர்ந்து பார்த்தார். பையன் பயந்துதான் போயிருக்கிறான். இன்றோ நாளையோ கைதாகி விடுவான். நம்ம மணியோட பார்த்தேன், பம்பாய்க்காரன் செட்டில் இருக்கும். மணி சாயந்தரம் குடிச்சிட்டு வந்தான், போய் பாரு. மணி ஏதானும் சொல்வானா? அவன் சொல்கிறது என்ன? எருக்கு தோட்டத்துக்கு காவல்காரன் வேறையா? குரல் கொடுத்து பாரு. செல்லத்தம்பி சற்று நின்று யோசித்தான். பிறகு மடமெடவென்று பம்பாய் கூடவுன் நோக்கி போனான். 2 கிடங்களுக்கு நடுவே சாக்கடை வாருவதற்கான சந்து இருந்தது. உள்ளே வெகு தூரம் நடந்து திரும்பியதும் கட்டடம் முடிந்து பளிச்சென்று வெட்டவெளி தெரிந்தது. இரும்பு பலகைகளும் நீண்ட உருளைகளும் கிடந்தன. ஆளுயர மரப்பெட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. சுவர் ஓரமாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பெட்டிகளுக்கு நடுவே 4 அடி இடைவெளியில் மேலே கித்தான் மூடி முன்பக்கம் புடவையை போட்டு மறைத்திருந்தது. கிடங்கு பின்புறம் ஒற்றை பல்பு வெளிச்சம் காட்டிற்று. செல்லத்தம்பி புடவையை விலக்கி உள்ளே இரும்பை நோக்கி கௌசல்யா என்று கூப்பிட்டான். உள்ளே ஆள் அரவம் ஆசையும் சப்தம் கேட்டது. யார் அது? கரகரப்பாய் ஒரு பெண் குரல் கேட்டது. அத்தியாயம் 4. கரீம்பாய் கிளீனர். செல்லத்தம்பி. கரீம்பாயா? உள்ளே பரபரப்பு கூடிற்று. இல்லை, கரீம்பாய் கிளீனரு. சின்ன பையனா? ஆமாம். கரீம்பாய் செல்லத்தம்பியை சின்ன பையன் என்று தான் கூப்பிடுவார். நிறைய பேர் அவரை தண்ணி தொட்டி தெருவிலே அவனை தண்ணி தொட்டி தெருவிலே அப்படிதான் கூப்பிடுவார்கள். முழுக்க ரோமம் வளர்ந்த பின்னும் அவன் நிறைய பேருக்கு சின்ன பையன்தான். சுயமாய் வண்டி பிடிக்கிற வரையில் இப்படி தான் கூப்பிடுவார்கள். சுயமாய் வண்டி பிடிக்கிற காலம் வந்துவிட்டது. ஆள் அடித்தது நான் தான் என்று ஏற்றுக்கொண்டு உள்ளே போய் 6 மாதமோ 8 மாதமோ இருந்து விட்டு வந்தால் தனியே ஓட்ட வண்டி கிடைக்கும். கரீம்பாயே இதற்கு ஏற்பாடு செய்தாலும் செய்யலாம். டிரைவர் செல்லத்தம்பி என்று மாறிவிடலாம். என்ன கண்ணே, கரீம்பாய் கூப்பிடுச்சா? இல்லை, நான் தான். செல்லத்தம்பி மெல்லிய குரலில் பேசினான். என்ன காலங்கத்தாலேயே அரிசிலோடு எடுத்தாந்தியா? ஆமாம். போய் தூங்கிறது தானே. தண்ணி போட்டிருக்கிறியா? கௌசல்யா வெளியே வந்து புடவையை பல்லால் கடித்து மறைத்தபடி ரவிக்கை அணிந்து கொண்டாள். அதெல்லாம் இல்லை. ராவிக்கு வாயேன், பேஜாராக இருக்குது. மணி இருக்கானா? 6 இல்லை. ராவிக்கு வா, நான் கொஞ்சம் தூங்கணும். கூட போட்டு தரேன். என்னடா இது? வழியில் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு என் தாலியை வந்தா இருக்கிற? எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர்றது தானே. வழியிலே ஆள் அடிச்சிட்டோம், வாய் நிற்காத வந்துட்டார். எங்கிட்ட ஆள்? பூட்சா? புத்தூர் பக்கம். பூட்சான்னு தெரியலை. அப்புறம் பாய் நான் அடிச்சுதா சொல்லிடுவார். போலீஸ் தேடுறாங்களா? தெரியலை. செல்லத்தம்பி சோர்ந்தபடி வேட்டியின் ஓரம் சரிந்து உட்கார்ந்து கொண்டான். கௌசல்யா அவனை இரக்கத்துடன் பார்த்தாள். இதன் முடிவு அவளுக்கு தெரியும். தண்ணி தொட்டி தெருவின் விதிமுறைகள் அவளுக்கும் அத்துப்படி. அந்த தெருவுக்கு அவள் 11 வயதில் வந்தாள். கடந்த 14 வருடங்களில் அவளுக்கு நிறைய டிரைவர்களை, கிளீனர்களை, ஏஜென்ட்டுகளை, முதலாளிகளை தெரியும். இவன் நிலைமை இப்போது என்ன என்று கௌசல்யாவுக்கு துல்லியமாய் புரிந்தது. சரி சரி, இதுக்கு போய் ஏன் அழுவுற? நான் அழுவலை. கொஞ்சம் பிராந்தி இருக்குது, சாப்பிட்றியா? வானாம், நான் அதெல்லாம் சாப்பிட்றதில்லை. நான் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துட்டா தொண்டை எரியுது. செல்லத்தம்பி நிமிர்ந்து பார்த்தான். எழுந்து மெல்ல சாக்கடை சந்து நோக்கி திரும்பினான். என்ன கோச்சிக்கின்னு போகிற? கொஞ்சம் இரு, வந்துடுறேன். கோபம் என்ன? நீ போய் டீ சாப்பிடு. உனக்கு? இப்போதான் சாப்பிட்டேன். மேஸ்திரி வாங்கி கொடுத்தாரு. நான் போய் தூங்குறேன். இங்கே தான் படுத்துக்கையேன். வானாம். உட்காரு, போய்க்கின்னே இருக்கிற. வானாம் விடு. கூப்பிட்டுட்டு வானாம்னா விட்டுருவாங்களா? சரி, இந்தா. செல்லத்தம்பி அரை நிக்கரில் கைவிட்டு ரூபாய் நோட்டுகளை பிரித்தான். சிச்சி, துட்டா கேட்டேன் உன்கிட்ட. உள்ளே வா, தங்கிட்டு போ. வானாம். அட வான்றேன். வாராவண்டி கட்டுறதுக்குள்ளே 4 பக்கமும் சாமான்களும் ரோட்டோரமாக போகிறவன் காலில் படும். தள்ளினவனை சொல்கிறதா, இஸ்துவனை சொல்கிறதா? நேரம்தான். தைரியமாக இரு. செல்லத்தம்பியின் கைகள் நடுங்கின. முதுகு உயர்த்தது. நெற்றியில் பிடித்தது. எங்கள் வீடு உனக்கு? அச்சரப்பாக்கம். பெற்றவங்க உசுரோடு இருக்காங்களா? அம்மா இருக்குது. சொல்லி அனுப்பணும். சரி வா. எனக்கு வானாம். ஏன் இப்படி பதறது உனக்கு? எங்கள் அம்மாவை நினச்சி தான். செல்லத்தம்பி மறுபடியும் சரிந்து உட்கார்ந்தான். விசித்து அழத் துவங்கினான். கௌசல்யா அவன் எதிரே நெருக்கமாய் உட்கார்ந்து அவன் தோளில் கை வைத்து கொண்டாள்.
கொஞ்சம் அழுது ஓயட்டும் என்று காத்திருந்தாள். புடவை தலைப்பால் அவன் முதுகு வியர்வையை துடைத்தாள். வானாம் கௌசல்யா, செல்ல தம்பி அவள் உபசரணையையே லேசாய் மறுத்தான். சரி, நான் ஒன்றும் செய்யலை, நீயும் பயம் காட்டாத, தைரியமாக இரு. ராவுத்தர் இருக்க சொல்ல என்ன பயம்? திருக்கோடி முனீஸ்வரனுக்கு ஒரு ரூபா கொடுத்துட்டு போ. எந்த கஷ்டமும் பாரம் காட்டாத போடும். இங்கித்தி போலீஸ் எல்லாம் எனக்கு தெரியும். போ, உன் மேலே கை வைக்காத, நான் பார்த்துக்கிறேன். மத்தியானமே ரிப்போர்ட் ஆகிடும். ராவுத்தர் போய் சொல்லிடுவார். ஒரு தபா ஊருக்கு போயிட்டு வரக்கூட முடியாது. அம்மா கேள்விக்கிட்ட போய் என்ன பண்ண போகிற? அது வவுத்தில் அடிச்சுக்கின்னு அழுவோம். சொல்லாத விட்டுரு. அப்படி தான் செய்யணும் கௌசல்யா. எனக்கு ஒரு உதவி செய்துடு. மாதத்துக்கு ஒரு தபா வந்து உள்ளார என்னை பாரு. உனக்கு ஆனதை நான் கொடுத்துடுறேன். என்னாண்ட 140 ரூபாய் இருக்குது, வச்சுக்கோ. யாரும் பார்க்க வராட்டி பைத்தியம் பிடிச்சிடும் எனக்கு. அதுக்கு என்ன இப்போது? நம்ம தெரு ஆள் மாட்டிக்கினா பார்க்கறது தான் வழக்கமாச்சே. உன்னை மட்டும் விட்டுருவாமா? ஆனால் மாதம் ஒரு முறை சிறையில் வந்து பார்ப்பது எளிதில்லை. அதற்கு மெனக்கிட வேண்டும். சிறை வாசலில் காலையிலிருந்தே காத்திருக்க வேண்டும். மனைவி என்கிற உறவு சொன்னால்தான் எடுபடும். கௌசல்யா தண்ணி தொட்டி தெருவில் நிறைய பேருக்கு மனைவி என்பதாய் மனு போட்டு பார்த்து வருவாள். துட்டுவானாம். சின்ன பையா, நான் வரேன், என்னென்ற விடு அதை. இதுக்கோசரமாக காலாங்காலையிலே முட்டுக்கின்னு மோதிக்கின்னு அழுத தமாசு தான். போ, நீ உள்ளே போனால் ராவுத்தரே துட்டு கொடுத்து அனுப்புவார். நான் வரேன். செல்லத்தம்பி எழுந்தான். பாக்கெட்டில் கைவிட்டு 10 ரூபாயை வைத்து கொண்டு மீதியே கௌசல்யாவிடம் கொடுத்தான். நகர்ந்தவனை கௌசல்யா பிடித்தெழுத்தாள். உள்ளே வந்துட்டு போ. கையோடு இழுத்து கொண்டு கித்தான் துணிக்குள் நுழைந்தாள். உள்ளே சணல் நெடி அடித்தது. நசுங்கி பழுப்பேறிய தலையணியை கிடந்தது. கௌசல்யா அவனை மல்லாக்கா சாய்த்து கன்னத்தில் முத்தமிட்டாள். செல்லத்தம்பி செயலற்று இருந்தான். சற்று நேரம் தன்னை மறந்துவிட்டு ஊடலுக்கு தயாராகும் கௌசல்யாவை வியப்புடன் கவனித்தான். நெல்லூரில் புத்தூர் சந்திப்பில் தொழிற்பெடுத்தங்களில் பார்த்த நிறைய பெண்கள் மனசில் முட்டினார்கள். உனக்கு என்ன வயசாகுது கௌசல்யா? அட்ரஸாக்க வயசு கேட்க தோணுதோ? நேற்று தான் சமைஞ்சேன். என்ன பதுக்கு? அது இல்லை. எத்தனை நாளைக்கு இப்படி போரல போகிற? என் மம்முதராசா கம்பியை நிட்டு வெளியே வந்து தாலி கட்டுற வரைக்கும் என்னை கட்டிக்கிறியா? பைத்தியமா உனக்கு? கூப்பிட்டதுக்கு சரின்னுட்டேனே. உன்னாண்ட படுத்துக்கிறக்கோசரம் சொல்லலை கௌசல்யா. இந்த தெருவில் நானும் பெரிய மனுஷனாகணும். லாரி பிடிக்கணும், போர்டு போடலாம். மேலே விழுந்தவளை செல்ல தம்பி திடமாய் விளக்கினான். மிரண்டு எழுந்தவளை மார்போடு அழைத்து கொண்டான். உன்னன்று ஒன்று சொல்கிறேன். இந்த தெருவில் போர்டு கட்டத்தான் போகிறேன், லாரி ஓட்டத்தான் போகிறேன். போர்டு போட்ட அன்னைக்கு உன்னை வயிற்றை பிடிச்சி இழுத்து முதட்டோண்ட வைக்கத்தான் போகிறேன். ஆம்பளை நினச்சா முடியாத காரியம் இல்லை. நீ சொன்னால் சொல்லு, மறக்காத. உள்ளே வந்து பாரு, அது போதும். எழுந்து திரையை விலக்கி வெளியே நடந்தான். சாக்கடை சந்து பக்கமாய் நடந்து தெருவுக்கு வந்தான். வங்கக்கடலில் கீழ்வானம் இழுக்க துவங்கியது. கரியம்பாய் வண்டி அடியில் தட்டி போட்ட படுக்கையிலிருந்து எழுந்து வந்து வெளிரிய வெளிச்சத்தில் வண்டியின் முன்புறம் தொட்டு பார்த்தார். பம்பருக்கு மேலே வளைந்திருந்தது. ஹெட்லைட் ரிம் நசுங்கியிருந்தது. பெயிண்ட் பூச்சி சிதறியிருந்தது. தடவி பார்க்க கையில் ரேடியேட்டர் கிரில்களில் ஏதோ தட்டுப்பட அதை எடுத்து விளக்கு வெளிச்சத்தில் பார்த்தார். பதறி எடுத்ததை கீழே போட்டார். தண்ணி தொட்டி தெரு ஓரமாய் நகைப்பூச்சுடன் கூடிய சுண்டு விரல் தனியே கிடந்தது. கரீம்பாய் முகத்தை வேதனையுடன் துடைத்து கொண்டார். அருகில் வந்த செல்லத்தம்பியிடம் கீழே விழுந்ததை சுட்டி காட்டினார். செல்லத்தம்பி குனிந்து பார்த்துவிட்டு அருகே கிடந்த காகிதத்தில் அதை சுற்றி கொண்டான். கௌசல்யா மடியில் சுருட்டி கிடந்த ரூபாய்களை பிரித்து எண்ணினாள். 147 இருந்தது. சில நோட்டுகள் பிரிப்பது கூட சிரமமாயிருந்தது. சம்பாதிச்சது அத்தனையும் போட்டான் போலிருக்குது. இருந்துட்டுன்னா போகக்கூடாது. உசுக்குன்னு எழுந்து போட்டான். ஜெயிலுன்னா பதறி போடுறானுங்கப்பா. 4 ஊர் நிற்காத சுற்றுறவனே, 10 கடைகளை மாறி மாறி துன்றவனே பிடிச்சி ஜெயிலில் போட்டால் பேஜாரு தான். மாட்டினா தானே உள்ளே போவான். மாட்டாத போட்டா, அடித்தது யாருன்னு தெரியாத போட்டா. டேய் சின்ன பையா, அதுக்குள்ளே என்னாண்ட துட்டை போட்டுட்டு. கௌசல்யா வெளியே தெருவுக்கு வந்தபோது ராவுத்தர் லாரியை சுற்றி நிறைய பேர் நின்றிருந்தார்கள். அரை அவர் வேலை கரீம்பாய், டிங்கர் வேலை தான். படபடன்னு தட்டி நிமித்திடுறேன். அடி வாங்கினதே தெரியாது போடும்.
மஞ்சள் பெயிண்ட்டு புகை பிடிச்ச மாதிரி காட்டினா போதும். வேலை பார்த்த வந்தேன்னு சத்தியம் பண்ணால் கூட நம்ப மாட்டான். கண்ணப்பன் சத்தம் போட்டு பேசினான். ராவுத்தரை ஒரு வார்த்தை கேட்டுருவோம் கண்ணப்பா. மசீது போயிட்டு 10 மணிக்கு வருவார். அது வரைக்கும் அப்படியே 4 ஆளுங்க பார்க்க நிற்கணுமா? வண்டி எடு. வானாம், எடுக்கக்கூட வானாம், இங்கேயே பிரித்து தட்டிடுறேன். என்ன சொல்கிற? கரீம்பாய் தவித்தான். மறைத்து விடலாமா? அடிப்பட்டது இல்லை என்று சொல்லிவிடலாமா? ராவுத்தரிடம் மறைக்க வேண்டாம், போலீஸில் மறைத்து விடலாம். சரி, கடை திறக்கிறதுக்குள்ளே தட்டிடு. கண்ணப்பன் நெளிந்திருந்த பம்பரில் காலை வைத்து அதன் நுனியை பழங்கொண்ட மட்டும் இழுத்தான். இரும்பு லேசில் நிமிருவதா இல்லை. லாரி டயர் கடையில் கொடுக்கும் கட்டையை இடைவெளியில் கொடுத்து மீண்டும் தூக்கினான். இப்போது இன்னும் 2 பேர் கூட உதவி செய்தார்கள். நெளிவை நேராக்க முழு பலமும் பிரயோகித்தார்கள். பம்பர் நெளிந்து நிமிர்ந்து தூக்கு கொஞ்சம் என்று கண்ணப்பன் குரல் கொடுக்க மேலும் வளம் காட்டினார்கள். பளீர் என்று பம்பர் 2ஆய் உடைந்தது. ஐயோ என்று செல்லத்தம்பி கத்தினான். அவனுக்கு சிறைவாசம் உறுதியாகிவிட்டதே. லொக்கை வண்டிப்பா. கண்ணப்பன் ஆத்திரத்துடன் வண்டியை எட்டி உதைத்தான். நடேசு முதலில் மெல்ல நடந்து ராவுத்தர் வீடு நோக்கி போனார். அவர் போவதை 2-3 பேர் அர்த்தம் நிறைந்த பார்வையோடு பார்த்தார்கள். கௌசியால் செல்லத்தம்பியை நெருங்கி முதலியாரை நிறுத்து, முதலியாரை நிறுத்து என்று ஆடிக்குரலில் எச்சரித்தாள். செல்லத்தம்பி மாட்டேன் என்று தலையாட்டிவிட்டு நடைபாதையில் குத்துக்காலிட்டு உட்கார்ந்து கொண்டான். வெயில் உரைக்க ஆரம்பித்தது. அத்தியாயம் 5. வெயில் உரைக்கின்ற போது விஸ்வநாதன் பல் தேய்க்க ஆரம்பித்தான். அடிவயிறு கனத்து கொண்டு புரண்டது. அவசரமாய் வாய்க்கொப்பிழித்துவிட்டு பின்பக்கம் போனான். தூக்கம் இன்னும் கண்ணுக்குள்ளேயே முட்டி கொண்டு நின்றது. ஜில்லென்று தலையில் ஜலம் படுகிற வரை இப்படி தூக்கம் முட்டி சாய்க்கும். அப்பா வயிறு எகிரி சுருண்டுது நெகிழ்ந்தது. எப்போ பார்த்தாலும் கண்ணிலே எப்படி தூக்கம் நிற்கும்? படுத்துண்டா பான்னு தூங்கிட போயிடணுமா? எனக்கு தான் அந்த குடிப்பணியே இல்லை. புரண்டு படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்கிறது. நேற்று 2 மணி ரயில் போகிற வரைக்கும் தூக்கமே இல்லை. தாரிணி எழுப்புகிற போதெல்லாம் சொல்லுவாள், உழைக்கிறவனுக்கு தான் தூக்கம் வரும், உனக்கு என்ன? நாள் பூரா உட்கார்ந்தபடியே இருக்க. இதை தவிர பகல்லே ஒரு குட்டி தூக்கம். எப்படி தூக்கம் வரும்? பதில் சொல்ல தோன்றும், சொல்ல மாட்டான். நானா உழைக்கிறது இல்லையா? சொல்வேல், இதுவும் சொல்வேல், இதுக்கு மேலேயும் சொல்வேல். 5 வயசும் 3 வயசுமா 2 குழந்தைகளை வீட்டோடு வச்சுண்டு ஒரு நாள் நில்லுங்களேன், ஒரே ஒரு நாள் கவனிச்சுக்கோங்களேன் பார்க்கலாம். 3 ஆள் வேணும் இதுகளை மேய்க்கிறதுக்கு. ஒருத்திக்கு அலும்பி விட்டுட்டு நீ வருவேன், இன்னொன்று உடம்பு பூரா ஆக்கிண்டு நிற்கும். அலும்பி விட்டே பாதி பிராணன் போகிறது. அப்போ ஏன் தூக்கம் வரலை? விஸ்வநாதன் கேட்கவே வேண்டாம். தாரிணியே தொடர்ந்து பேசுவாள். அது என்னமோ தெரியலை, தூங்கினா சின்னதாக கனா வரும், முழிச்சுப்பேன், தூக்கம் போயிடும். உங்களுக்கு கனாவே வராதா? ஒரு கனா கூட சொல்கிறது இல்லையே என்கிட்ட. தாரிணி தினம் ஏதாவது கனா சொல்வாள். கதை சொல்வது மாதிரி கனா சொல்லுவாள். நீளமாய் முடிவில்லாத நந்தவனம், கட்டி கொள்ளவே முடியாத கூரை புடைவை, அடையவே முடியாத மலை உச்சி, சாப்பிடவே முடியாத தோசை என்று கனா சொல்வாள். விஸ்வநாதனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இது அத்தனைக்கும் காரணம் இவள் பகல் பொழுது நீண்டதாய் இருப்பது தானோ என்று தோன்றும். 5 மணிக்கு வந்து கூட்டின்னு போகிறேன்னு சொன்னேன். 2 மணிக்கு எழுந்து பால் காய்ச்சி காப்பி குடிக்க தோசையை வாத்துட்டு 3 மணிக்கு இதுகள் 2ஐயும் கிளப்பி தலை பின்னி பவுட்ரு போட்டு 4 மணியிலிருந்து காத்துன்ருக்கேன். 8 மணிக்கு சாவகாசமாக வரையில் என்னத்தை சொல்ல, சேன்னு போயிடுத்து. வேறு காரியமற்று இவன் வருகை மட்டுமே குறித்து இதற்கெனவே திட்டமிட்டு ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் முள்மேல் நின்ற வண்ணம் கடந்திருக்கிறாள். இவள் வேறு எப்படி கனவு காண முடியும்? முடிவே இல்லாத நந்தவனம், அடையவே முடியாத மலை உச்சி, சாப்பிடவே முடியாத தோசை. விஸ்வநாதனுக்கு சிரிப்பு வரும். பாவமாயிருக்கும். அந்த உள்மன நொடிகளும் அலுப்பூட்டும் நெடிய பொழுதாய் போகின்றன. தனக்கு வரும் கனவுகளோ தன் மனம் போலவே பரபரப்பாய் தலை திரிக்கிற ஓட்டமாய், குதிரை துள்ளலாய். நேற்று ஒரு கனவு வந்ததே, குதிரை கனவு. பழுப்பு நிற குதிரை பிடரி சிலிர்த்தது. நடுகாலில் நிற்கிறது. யாரோ அதை சுட்டி காட்டி
இதுதான் என்கிறார்கள். ரொம்ப பிடித்திருக்கிறது. தான் குதிரையாயிருப்பது, தானே குதிரை வடிவில் தனக்கு முன் தோன்றுவது எல்லாம் வியப்பாய் பரவசமாயிருக்கிறது. சடார் என்று குதிரை வீட்டுக்கு வெளியே தாவி தோட்டம் முழுவதும் ஓடி திட்டிவாசல் வழியே புகுந்து ரயில்வே லைனை தாண்டி ஓடுகிறது. இல்லை, விசு ஓடுகிறான். குதிரையின் ஓட்டம் சினிமாவில் வருவது மாதிரி புறமுதுகு சிலிர்க்க டாப் ஆங்கிள் ஷாட்டில் தெரிகிறது. சற்றென்று ஏரியல் லவ் யூ 18 லென்ஸ் பெரிய மைதானத்தில் குதிரை ஓடி களைப்புடன் நிற்கிறது. சற்றென்று கட் பண்ணி குதிரை என்னுரை பொங்கும் முகம் க்ளோஸ்அப். குதிரைகள் கடவுள் ஜாதி, அதை கும்பிடுதல் உலக நீதி. யாருடைய கனத்த குரலோ தெளிவாய் கேட்டது. புணர்ந்த பின் குதிரைகள் ஒரு நாளும் தூங்கியதில்லை. பிடரையை சிலிர்க்க ஓடும். பின்னங்கால் வயிற்றில் மோத மனிதரில் உயர்ந்தவர்கள் மறுபடியும் குதிரை ஆவார். மறுபடியும் குதிரையாகி மனிதரை காண வருவார். குதிரை முகத்துக்கு அருகே யாரோ கவிதை சொன்னார்கள். அடுத்த பகுதி இவனை சொல்லு சொல்லு என்றார்கள். குதிரை மிரண்டது. எகிரி எகிரி குதித்தது. சீக்கிரம் சொல்லு, குதிரை நகர்ந்துவிடும், சற்றென்று சொல்லு. மகாத்தான வாய்ப்பு என்பதாய் விஸ்வநாதனுக்கு பட்டது. குதிரைகள் பசுகள் அல்ல என்று ஒரு வரை மன்னிற்று. குதிரைகள் பசுக்கள் போல வாய்விட்டு கதறுவதில்லை. வலி இல்லை என்பதல்ல, வலிமையே குதிரை ரூபம். தொட்டதும் சிலிர்க்கும் குதிரை சவுக்குக்காக பணிந்து போகும். இது குதிரைகள் எனக்கு சொன்ன வேதத்தின் முதலாம் பாடம். யாரோ சபாஷ் என்றார்கள். நிறைய பேர் கைத்தட்டினார்கள். விஸ்வநாதன் வணக்கத்துடன் குடிந்தான். நிமிர்ந்த போது குதிரையில்லை, கனவு கலைந்து விட்டது. கனவில் கூட கவிதை எழுதியது ஆச்சரியமாயிருந்தது. ஒன்று இவனுடைய கவிதை, இன்னொன்று யாரோ சொன்ன கவிதை. கனவில் வேறு யார் வந்து கவிதை எழுத முடியும்? அதுவும் இவனுடைய கனவில் வந்து, அதுவும் இவனுடைய கவிதைதான். இவனுடைய கவிதையையே வேறு யாரோ தன்னுடையது போல் வாசித்திருக்கிறார்கள். இவன் கனவில் வந்த கவிதை இவனுக்கு தான் சொந்தம். குதிரைகள் கடவுள் ஜாதி, அதை கும்பிடுதல் உலக நீதி. விஸ்வநாதன் விரைவாய் பக்கெட் ஜலத்தை சரித்து கொண்டான். மறந்து விடுவதற்குள் எழுதி வைத்து கொள்ள வேண்டும். பாத்ரூமிலிருந்து செடிகள் மிகுந்த ஒற்றையடி வழியே வீடு நோக்கி வந்தான். மடமெடவென்று குறித்து கொள்ள வேண்டும் என்று பரபரத்தான். ஏனா, கொஞ்சம் இவளை பிடிங்கோ, வெளிக்கு போயிருக்கா, உடமுழுக்கு பண்ணியிருக்குது. தாரணி குழந்தையை நீட்டினாள். கொஞ்சம் நீயே பார்த்துக்கோயேன், எனக்கு அவசரமாக வேலை இருக்கோ, ஷேவ் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே, ஒரே நிமிஷம் பார்த்துக்கோங்க. தாரணி குழந்தையை தூக்கி கொடுத்து விட்டு உள்ளே ஓடினாள். குழந்தை தலையை சரித்து இவனை பார்த்தது. அட்ரு பட்டுக்குட்டி. விஸ்வநாதன் குழந்தையை கொஞ்சினான். விளக்கியபடியே வைத்திருந்தான். குழந்தை சினுங்கிற்று. தூக்க கலக்கத்தில் தலை சாய்த்தது. இங்கே பார், அப்பா பார் என்று உலுக்கினான். நுக்கு நாக்கு நுக்கு நாக்கு நுக்கு நாக்கு என்று நாக்கு நுனியால் குதிரை ஓட்டம் காட்டினான். குழந்தை வீழ்த்து பார்த்துவிட்டு மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டது. விஸ்வநாதன் மனசுள் தொடர்ந்து குளம்பலி கேட்டது. குளம்படி ஓசை கவிதை, குதிரையின் கணைப்பு கீதம், வீசிடும் வாழை கொடிகள், பொங்கிடும் நுரைய கடல்கள், பிடரியின் வரைவை வயல்கள், உருண்டிடும் ஈய சக்தி, குதிரையின் உடம்பே பூமி, சிலிர்த்திடும் துடிப்பே உயிர்ப்பு. இது குதிரைகள் எனக்கு சொன்ன வேதத்தின் 2ஆம் பாடம். விஸ்வநாதன் குழந்தையை மண்ணில் உட்கார வைத்தான். குழந்தை பேசாமல் உட்கார்ந்து கொண்டது. கொஞ்சம் இருடா சமர்த்தனோ. பரபரவென்று நடந்து உள்ளே ஹாலுக்குள் நுழைந்து இடப்பக்க அறைக்குள் போய் மேஜை திராயரை திறந்து நினைவில் வந்த கவிதையை எழுத துவங்கினான். குழந்தை வீல் என்று கத்துவது கேட்டது. தாரணி தடதடவென்று வெளியே ஓடினாள். 2 நிமிஷம் குழந்தையை வச்சுக்க முடியலை. என்ன அப்பன், எதுக்கு உங்களுக்கு குழந்தை? பொண்டாட்டி கொடுத்தனம், சின்ன வயசுல பொழுது போகாமல் கவிதை எழுதுவேல். சரி, இன்னுமா பொறுப்பு வேணாம்? காலங்காத்தாலேயே பேனா விளக்கிருக்கேண்டு யார் படிக்க போகிறா இந்த குப்பையை? ஒத்துன்னு குழந்தையை போட்டுட்டு வந்துட்டேலே. ஒரு பாம்பு தேள் வந்து கடிச்சதுன்னா போரும். என் ஆயுசுக்கும் நான் லவ் பண்ணது போதும், கல்யாணம் பண்ணிட்டதும் போகும். என் தப்பு தான். நிஜமாகவே நீங்கள் சொல்கிற மாதிரி நான் உங்களுக்கு லாயக்கே இல்லை. தர்ப்பக்கட்டை சாஸ்திரியையோ பஞ்சாங்கமோ பாஷாண்டியையோ பண்ணிட்டு இருக்கலாம். பொங்கி போட்டதை நக்கி திங்கிறவனா இருந்தால் தான் பொண்டாட்டி புருஷன் ஒட்டுதல் இருக்கும். நீங்கள் ஒரு வேளை சோறு வீட்டில் திங்கிறதே அதிகம். எப்படி பிடிப்பு பாசம் வர என்னவோ
உங்கள் இஷ்டமாக போகிறதும் வர்றதும் எல்லோரும் தான் ஆஃபீஸ் போயின்னு இருக்கா, 4 காசு சம்பாதிக்கிறா. ஆனால் இப்படியா பொத்துன்னு குழந்தைய சேத்துல போட்டுட்டு பறக்கிறா? போய் ஆஃபீஸில் உட்காந்துட்டு எழுதுங்களேன். கவிதையோ சுளிர் சுளிர் என்று விஸ்வநாதனுடைய குதிரை சவுக்கடிகளை மௌனமாய் வாங்கி கொண்டு நின்றது. விஸ்வநாதன் ஆஃபீஸில் கவிதை எழுத முடியாது, கதை எழுத முடியாது, இதை பற்றி பேசக்கூட வாய்ப்பு இருக்காது. முத்தி அறியாத மூர்க்கரோடு முயல் வேலை என்று பழம்பாட்டு தான் மனசுக்குள் பாட முடியும். மூர்க்க கும்பல் அது, காசுக்கு பறக்கிற கும்பல். குசுகுசுப்பும் சிரிப்பும் எள்ளலும் சுயமுகமே இல்லாது வெவ்வேறு முகமூடுகளை அணிந்து உலா வரும் கும்பல். குட் மார்னிங் என்று பவ்யமும் பாசமாய் சொல்கிறதிலிருந்து see you tomorrow என்று கை குலுக்கி விடை கொடுக்கிறவரை அத்தனையும் முகமூடிகள். நாளைக்கு யார் வந்தால் என்ன, யார் செத்தால் என்ன, அவரவர் இருப்பு முக்கியம் என்கிற ஒரு விஷயம்தான் சகல செயல்களிலும் வெளிப்படும். விஸ்வநாதனுக்கு குட் மார்னிங் சொல்வதை பிடிப்பதில்லை. நல்ல காலை என்பது என்ன, அனுபவித்தவன்தான் வாழ்த்த முடியும். பொழுது புலர்ந்தது. யாம் செய்த தவத்தால் என்கிறவன்தான் குட் மார்னிங் என்று வாயார சொல்ல முடியும். இருள் அகன்றது. புட்கள் பேசத் துவங்கின. மலர்கள் மலர ஆரம்பித்தன. பனித்துளி வழிய தொடங்கிற்று என்று பார்த்து பார்த்து வியந்த பொழுதுதான் அர்த்தமுள்ளதாகும். கீச்சென்று ஆனை சாத்தான் பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய் பெண்ணே? ஆனை சாத்தானே இங்கே யாரும் பார்த்ததில்லை. அந்த பெண் ஆத்திரம் தாங்காமல் பேய் பெண்ணே என்கிறாள். பேய் மாதிரி தூங்குகிறது. பின்னரவில் தூங்கும் பேய் பின்னரவில் விழிப்பு பெற வேண்டுமாயின், ஆனை சாத்தான் கூவும்போது எழுந்து கொள்ள வேண்டுமாயின் எப்போது தூங்கப் போக வேண்டும்? ஒளி அடங்கும் முன் சோறு, ஒளி அடங்கியதும் தூக்கம். 7 மணிக்கு படுத்து கொண்டால் 3 மணிக்கு எழுந்திருக்கலாம். ஆனை சாத்தானே கேட்கலாம். வீட்டுக்கு வரவே 8 ஆகி விடுகிறது. பிறகு கொஞ்சம் பேச்சு, சோறு, படிப்பு, எழுத்து. 10:30 11க்கு படுத்தால் பொசவென்று விழுந்த பின் விழித்து கொள்ள வேண்டியிருக்கிறது. வாழ்க்கை தடமே மாறிவிட்டிருக்கிறது. ஏதோ குளித்துவிட்டு ஆஃபீஸ் போய் குட் மார்னிங் சொல்ல வேண்டும். அவசரமாக ஒரு வேலை இருக்குது, வெளியே போக வேண்டியிருக்கும், சீக்கிரம் வா. கட்டளை காலையிலேயே டெலிஃபோன் மூலம் வந்துவிட்டது. எங்கே போக வேண்டும், எதற்கு போக வேண்டும் என்று தெரியவில்லை. போய் என்ன செய்ய போகிறேன் அதுவும் தெரியவில்லை. சதா ஒரு பயம், எதிர்பார்ப்பு, என்ன மேற்கொண்டு என்கிற தடுமாற்றம் இருந்து கொண்டே இருக்கிறது. குளிச்சுட்டு வாங்களேன். போக வேண்டாம், ஆஃபீஸுக்கு போகணும். ஜிலியரென்று ஜலம். தலையை தொடுகையில் சகல சிந்தனைகளும் அழிந்தன. துவட்டி கொள்கையில் குழந்தையை பார்க்க வேண்டும் போலிருந்தது. ஒரு நிமிடம் சுவாமி படத்தின் முன் கண்மூடி நிற்கையில் இந்த என் ஓட்டமும் ஆட்டமும் எனக்கு பயன் உள்ளதோ இல்லையோ, இந்த குடும்பத்திற்கு பயனுள்ளதாய் மாற்று என்று வேண்டுதல் வந்தது. பேண்ட்டும் பனியனும் உடுத்திக்கொண்டு டைனிங் டேபிள் முன் உட்கார்கையில் தாரணி நெருக்கமாய் நின்றபடி தட்டில் இட்லிகளை போட்டாள். என்ன கோபமாயன் மேலே? விஸ்வநாதன் திடுக்கிட்டு திரும்பினான். இல்லையே என்றான். போய், என் பேரில் கோபந்தான். கோபத்திலே தானே உம்மென்று தட்டியதற்கு உட்கார்ந்திருக்கிறது. ஒரு கோபமும் இல்லை தாரணி. ஒரு குரல் கூப்பிட்டா குழந்தையை வந்து வாங்கிக்க மாட்டேனா? தப்புதான். என்னவோ யோசனை. கவிதை எழுதுங்கோ. வேண்டாம் நான் சொன்னேன். கொஞ்சம் ஒட்டுதலாக அதுங்கக்கிட்ட இருக்கணுமோனோ. காத்தாலே போய் ராத்திரி வரையில் ஏங்கி போகிறதுகள். ஆசையாய் பேசிட்டுமேன்னு தான் கொடுத்தேன். குழந்தைகிட்ட ஆசையாக இல்லைன்னு சொல்கிற? சேச்சே, இன்னும் ஒட்டுதலாக இருந்தால் நல்லது. நீங்கள் படுற சிரமம் தெரியறது. லோன்னு அலையிறேன். நான் என்ன தான் பார்த்து செஞ்சாலும் அப்பா மாதிரி வருமா? அதுங்களுக்கு பொம்மையும் சாக்லேட்டும் நானாக வாங்கிடுவேன். நீங்கள் கொண்டு வந்தால் அது வேறு மாதிரி தான். விஸ்வநாதனுக்கு அவளோடு சற்று பேச வேண்டும் போலிருந்தது. குதிரை கவிதை சொல்லலாமா? வேண்டாம், நேரங்கிட்ட நேரத்தில் வேறு ஏதாவது பேசுவோம். ஆர்கண்டினா என்ன? எதுக்கு கேட்குறேன்? சரிகை போட்டு ஆர்கண்டி உண்டே. உன்கிட்ட இருக்கோ? ஆஃபீஸில் ஒருத்தன் கொண்டு வந்தான். சிலிர்னு சரிகை ஏழியா நடுவே போகிறது. உனக்கு வேணுமா? என்ன விலையாம்? விலையை விடு, கொண்டாங்க பார்க்கலாம். என்ன கலர் வேணும்? 4-5 கொண்டாந்தா பிடிச்சது எடுத்துக்கலாமே. அது முடியாது. அங்கேயே செலக்ட் பண்ணி அங்கேயே கேஷ். பிடிக்கலைன்னா மாற்றிக்கலாம். ப்ரௌன் இருக்கா? இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு ப்ரௌன் நன்னா இருக்கும். நிஜமாவா?
இல்லை, அபட்டமான பொய். ஏதோ பேசணுமேனு தோணித்து சொன்னேன். விஸ்வநாதன் எதுவும் சொல்லாமல் அவளை உற்று பார்த்தான். அலட்சியமாக இடப்பக்க தலைப்பு தழைய அருகே உட்கார்ந்து கொண்டிருக்கிறவளை பார்க்கிற போது பிடித்துதான் இருக்கிறது. பேசுகிற போது வெளிரி விடுகிறது. தாரிணி ஒரு கணம் அவனை அணைத்து கொண்டாள். கிளம்பும்போது குழந்தைகளை வாசலுக்கு கொண்டு வந்தாள். இரண்டும் அப்பாவுக்கு முத்தம் கொடுத்தன, முத்தம் பெற்றன. வரட்டுமா? சீக்கிரம் வந்துடுவேளா? தெரியலை, ஃபோன் பண்ணுறேன். மோட்டார் சைக்கிளை உதைத்து கிளப்பினான். நிமிர்ந்து தாரணியை பார்த்தான். கண்ணில் மயக்கம் சூழ தாரணி நிலைப்படியில் சாய்ந்திருந்தாள். புருஷன் என்பது சகல நேரத்திலும் பெண்களுக்கு போதையானவன்தான். இங்கே பெண் சொத்து என்பது சரியில்லை. புருஷன்தான் சொத்து, பிரிக்க முடியாத சொத்து, பெருஞ்செல்வம். எந்நேரமும் அவன் அருகே இருப்பது தான் அழகு, சுகம், சௌகரியம். தாரிணி பாவம், இன்று மாலை சீக்கிரம் வந்துவிட வேண்டும். விஸ்வநாதன் ஆஃபீஸுக்குள் நுழைந்ததும் நிறைய பேருக்கு குட் மார்னிங் சொன்னான். ஆஃபீஸர் அறைக்குள் நுழைந்ததும் குட் மார்னிங் சொன்னான். அவன் கம்பெனிக்கு வர வேண்டிய பம்பாய் சரக்கு இன்னும் வரவில்லை. அது வந்தால்தான் உற்பத்தி முடங்காது இருக்கும். புத்தூர் போகிற வழியில் ஒரு வண்டி கவிழ்ந்து கிடக்கிறதாய் லாரி கம்பெனிக்கு செய்தி வந்திருக்கிறது. ஒருவேளை இந்த லாரியாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நிச்சயம் புத்தூர் செக் போஸ்ட்டுக்கு கால் வந்திருக்கும். ஆள் அனுப்பி விசாரிப்பதாய் லாரி கம்பெனி சொல்லிட்டு. யூ டூ ஒன் திங், டிரைவரோட கார் எடுத்துட்டு போ. இதுதான் லாரி நம்பர். லாரி கம்பெனி ஆள் ஒருத்தனையும் கூட வச்சுக்கோ, ஏற்றிக்கோ. ட்ரை டு லொக்கேட் த வெஹிக்கல். உடனே ஃபேக்ட்ரிக்கு அதை அனுப்ப முயற்சி செய். வண்டியை பிடிச்சதும் எங்கிருந்தாவது ஃபோன் பண்ணு. எவ்வளோ காசு வேண்டுமோ எடுத்துக்கோ. காரியம் முக்கியம். ட்ரை டு லொக்கேட் த லாரி. சரக்கு வந்தே ஆகணும். என்ன வேணும்னாலும் செய், உடனே செய். விஸ்வநாதன் அடுத்த அரை மணியில் நெல்லூர் சாலையில் விரைந்து கொண்டிருந்தான். அடட, தாரணிக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாமே, மறந்துவிட்டது. கார் நெல்லூர் நெடுஞ்சாலையில் வயல்களுக்கு நடுவே சீறி பறந்தது. நெற்றி மயிர் பறக்க பின் சீட்டில் விஸ்வநாதன் உட்கார்ந்திருந்தான். மனசுக்குள் கவிதை பொங்கிற்று. குதிரைகள் பயணம் செய்யா, கூட்டமாய் பறவை போல. இலக்குகள் குதிரைகள் இல்லை, முன்பின்னாய் அலைதல் தவிர. குதிரையை மடக்கி கேளு, போவது எங்கே என்று புறம் திரும்பி அழகு காட்டும் கேள்வியே அபத்தம் என்று இலக்கியலா மனிதர் பெரியோர் உள்ளவர் அடைய மாட்டார். இது குதிரைகள் எனக்கு சொன்ன வேதத்தின் 3ஆம் பாடம்.